வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் 1 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு இந்தியாவில் ஓட்டளிக்கும் உரிமை கடந்த 2010ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. ஆனால் அவரவர் தொகுதிக்கு வந்து ஓட்டு போட வேண்டும் என்று விதி வகுக்கப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஓட்டுரிமையை பயன்படுத்த முடியாத நிலை நீடித்தது. இந்நிலையில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் ஓட்டுரிமை தொடர்பாக பிரவாசி பாரத் எனும் அமைப்பின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தேர்தல் கமிஷன் தாக்கல் செய்த பதில் மனுவில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது அவரது பிரதிநிதி மூலமாகவோ ஓட்டை பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தி தரலாம் என்ற பரிந்துரைகளை அளித்திருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தாட்டு தலைமையிலான அமர்வு முன்னிலையில் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கு தபால் மூலம் ஓட்டளிக்கும் தேர்தல் கமிஷனின் திட்டத்தை முழு அளவில் ஏற்றுக்கொள்வதாக மத்திய அரசு தெரிவித்தது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பது குறித்து 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் மத்திய அரசு மற்றும் தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவரவர் வாழும் தேசத்திலிருந்தே தங்களது ஓட்டுகளை பதிவு செய்யலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் குஜராத்தில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான மாநாட்டை துவங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை உள்ளிட்ட அதிக உரிமைகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று உறுதியளித்திருந்தார்.